ஜூலை 25 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே ஒருத்த ஓட்டு நீ முதல்ல போய் கிரிக்கெட் விளையாடு, இந்த சாப்பாடை கொண்டு போய் உங்க அக்கா வீட்டில் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா, இன்னைக்கு தான் நீ உருப்படியான காரியம் பண்ண போற, பத்திரமா கொண்டுட்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க சிவபலன். அந்த சாப்பாடை எடுத்துட்டு சண்முகத்துடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டியனும் சனியனும். எப்பா எதுக்குப்பா நீ வாசல்ல அமாவாசைக்கு காக்கா சோத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற? உள்ள வாப்பா, அத்தை சமைச்சு கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சண்முகம். ஏலே, இந்த வீட்டுல சமைக்கிற சாப்பாடெல்லாம் ஒரு சாப்பாடா? என் தங்கச்சி எல்லாத்தையுமே அவ்வளோ அருமையா சமைச்சு கொடுப்பா. எல்லாத்தையுமே பக்குவமா வறுத்து அம்மியில போட்டு அரைச்சு அவ வைக்கிற குழம்பே டேஸ்ட் தனியா தான் இருக்கும். அது எப்போ வருமுன்னு நான் காத்து கிடக்குறேன், நீ என்னடனா கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்றாங்க. எங்க உங்களுக்கு ரொம்ப பசியா இருந்தா நான் உங்களுக்கு ரசம் ஊத்தி சாப்பாடு கொண்டுட்டு வந்து தரேன், சாப்பிட்றீங்களா அப்படின்னு சூடாமணி கேட்குறாங்க. ஏத்தா, அதெல்லாம் கடைசியா சாப்பிட வேண்டியது. என் தங்கச்சி இன்னைக்கு கறி குழம்பு கொடுத்து விட போறா, அதை ஒரு கட்டு கட்டிட்டு தான் நான் ரச சோத்துலேயே கையை வைப்பேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வைகுண்டம். அப்பதான் சவுந்தரபாண்டியுடைய கார் வருது. என்ன பாக்கிய கார்லயா சாப்பாடை கொண்டுட்டு வர்றா, அழுங்காம குழுங்காம கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக கார்ல வருவா போல அப்படின்னு வைகுண்டம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கீழே இறங்குறாங்க சவுந்தரபாண்டி. அதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கிங் ஆகி சூடாமணி வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டே சண்முகம், இங்கே நிற்காத, நம்ம நின்னமுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏத்தா பரணி, சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துரு, உங்கள் அப்பனை வீட்டுக்குள்ளே விடாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வாப்பா, சாப்பாடு கொடுக்குறது என்ன கொடுத்த, அதனால கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிரு, வீட்டுக்குள்ளெல்லாம் வரவில்லை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு வீட்டுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு முதல் டைம் வந்திருக்கிறேன், நான் சாப்பிட்டு தான் வீட்டை விட்டு போவேன், என்னை உள்ள வான்னு கூட கூப்பிட மாட்டியா, இதுதான் நீ படிச்சிருக்கிற லட்சணமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்களை வீட்டுக்குள்ளே வாணுன்னா சொல்ல முடியாது, முதல்ல நீ நவரு, நீ எதுக்கு நீ வான்னு சொல்லணும் அப்படின்னு பரணியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சவுந்தரபாண்டி வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. சூடாமணி பக்கத்தில் இருக்கிற ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சவுந்தரபாண்டி அது பக்கத்தில் போகிறப்ப திடீர்னு பரணி போய் கையை பிடிச்சி இழுத்தாடுறாங்க. இங்கே எதுக்காக நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லாமலே நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கிறீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, சோறு கொடுக்குறதானே வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சூடாமணி ஒளிஞ்சிருக்கிறது பீரோவில் இருக்கிற கண்ணாடியில் தெரிஞ்சிருது. அதை சவுந்தரபாண்டி பார்த்தாடுறாங்க. சரி சரி, நான் போயிடுறேன், யாரும் இந்த வீட்டில் கோவப்படுறதுக்கு அவசியமே இல்லை, நான் இங்கேருந்து கிளம்பியாரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. ஐயா பார்த்தீங்கல்ல, சூடாமணியும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நீங்கள் தான் என் சூடாமணி வந்திருக்கிறான்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேய், உன் கண்ணு ஒரு நல்ல கண்ணுடா, சூடாமணி வீட்டுக்குள்ளே தான் இருக்கிற, என்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு பீரோலுக்குள்ளே போய் மறைஞ்சிருக்கிறா. அதை நான் கண்ணாடி மூலமாக பார்த்துட்டேன். வீட்டில் இருக்கிற எல்லாருமே சூடாமணியை நான் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் பார்த்துட்டேன், அவள் இங்கே தான் இருக்கிறா. தப்பு பண்ணி ஜெயிலில் இருந்து தப்பிச்சு ஓடியாந்துட்டா சூடாமணி அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டி அவளை அசிங்கப்படுத்தாமல் விட போகிறது கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டியும் சனியனும். அதுக்கப்புறமா போலீஸ் ட்ரெஸ்ஸில் வீர வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அதை பார்த்துட்டு சூடாமணி பயந்து போய் ஓடி வர்றாங்க. என்னாச்சு, எதுக்காக ஓடி வர்றீங்க, போலீஸ் வந்திருக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, அது போலீஸ் எல்லாம் இல்லை, நம்ம வீரா தான் டம்மி போலீஸு, ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேலை பார்க்க சொல்லுவாங்க, அதனால தான் அவள் இப்படியே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் காலேஜில் ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு நேரம் இல்லாமல் அதே ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ போலீஸ் ஆகு, ஏன்னா ஒரு பொண்ணு வந்து போலீஸ் ஆகுனா எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா, அதனால நீ போலீஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கனி வந்து யதார்த்தமாக பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. பாட்டு பாடுறது வந்து ரத்னா வீரா யாருக்குமே பிடிக்காது. இருந்தாலும் கனி ஒரு ஞாபகத்தில் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு சூடாமணி பயங்கர ஷாக்கிங் ஆகி போய் வியந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க.